Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Quarterly Exam Daily Challenge videos கொடுத்துட்ருக்கேன். இன்னைக்கு day 3. ஸோ day 2க்கு அப்புறம் நான் 2 நாள் டைம் கொடுத்துருந்தேன். ஏன்னா 3 லெசனோட 3 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா. ஸோ சாப்டர் 1, 2, 3 இதோட 3 மார்க் கொஸ்டின் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டைம் எடுக்கும். அதனால உங்களுக்கு நான் 2 days கேப் கொடுத்துருந்தேன். இன்னைக்கு மண்டே day 3க்கான ஸ்கெடியூல் என்னன்னு சொல்றேன். ஸோ குவார்டர்லி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க டைம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன், இன்னைக்கு சாப்டர் 1ஓட கம்ப்ளீட் 5 மார்க்ஸ் என்னென்னு கொடுத்துருக்கேன். உங்களால முடிஞ்ச அளவுக்கு இதுல எவ்வளவு கம்ப்ளீட் பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. ஏன்னா மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான கான்செப்டான டைம் கன்சியூமிங் இல்லையா. நிறைய டைம் எடுக்கும். எங்கேயா சின்னதா தப்பு பண்ணா கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம். ஸோ அதனால நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு சாப்டர் 1ஓட 5 மார்க் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா, இதை மட்டும் நீங்க இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணாலே ரொம்ப பெரிய விஷயம். டைம் எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஏன்னா குவார்டர்லி எக்ஸாமோட ப்ரிப்பரேஷனை நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா முடிச்சிட்டீங்கன்னா ஆனுவல் எக்ஸாம் உங்க பப்ளிக் எக்ஸாமோட மார்க்ல நீங்க ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகவே வேண்டாம். ஏன்னா குவார்டர்லி எக்ஸாம் போர்ஷன்ஸ் 50% ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல்லா தரவு பண்ணாலே நீங்க ஒரு 60-70 கிட்ட வந்துடலாம். ரைட், பேலன்ஸ் இருக்கிற மிச்ச மார்க்கு நம்ம டிஃபரன்ஸ் இன்டெகிரல் போகணும், 12th லெசன் பார்ப்போம். வால்யூம் 1 எப்பவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். அதில் ஃபர்ஸ்ட் லெசன் ஆல்வேஸ் முக்கியம். ஸோ இதில் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. சரிங்களா, எக்ஸஸ் 1.1, 2, 3, 4, 5, 6, 7 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் எக்ஸாம்பிள் சம்ஸ். சரிங்களா, இப்போ நமக்கு ஒரு 40 days இருக்கும்னு நினைக்கிறேன். 30 to 40 days இருக்கும். ஸோ கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பரவாயில்ல, கடைசி டைம்ல நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் என்னால் 80% மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. உங்களோட டார்கெட் ஒன்லி 12th மார்க்கா, இல்லைன்னா நீங்க இன்ஜினியரிங் போறீங்க, டாப் இன்ஜினியரிங் காலேஜ் போகணும்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறீங்கன்னா உங்க 11th and 12th மேக்ஸ் தான் பேஸ். இப்போ நம்மளோட எய்ம் ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜ்ல போறதா இருக்குன்னு வைங்க, நம்ம புக்ல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸோட கான்செப்டை தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரிங்களா, மார்க்கும் முக்கியம் தான், அதை விட நாலேஜ் ரொம்பவே முக்கியம். சரிங்களா, ஸோ நான் கொடுத்துருக்க சம்ஸ் எல்லாம் பொறுமையா சால்வ் பண்ணுங்க. கண்டிப்பா பப்ளிக் எக்ஸாம்ல சூப்பரா ஸ்கோர் பண்ணலாம். நீங்க எக்ஸாம் போக முன்னாடி ஒரு வாட்டியாவது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா நீங்க எக்ஸாம்ல அட்டென்ட் பண்ணிடுவீங்க. ஆல் த வெரி பெஸ்ட். இப்போ 10th ஸ்டாண்டர்ட்லாம் ஒரு 3 மாசம் முன்னாடி கூட நீங்க ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாம். பட் 11th 12th அப்படி கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணுங்க. ஸோ தட் நம்மளோட எக்ஸாம் டைம்ல நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயா இருக்க முடியும். ரொம்ப அட்வைஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க, சாரி. யூஸ்வலா அட்வைஸ் நிறைய பண்ண மாட்டேன், பசங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். பட் என்ன பண்றது, உங்களுக்கு மார்க் வேணும், அதுக்கு உங்களை யாராவது மோட்டிவேட் பண்ணும். இதை மோட்டிவேஷன் எடுத்துக்கோங்க, அட்வைஸ் தயவு செய்து எடுத்துக்காதீங்க. அடுத்த வீடியோல day 4க்கான சேலஞ்ச் பார்க்கலாம். day 2ஓட சேலஞ்ச்ல முடிச்சிட்டீங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரிங்களா, அண்ட் நம்ம வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.